அகிலம் நியூஸ் உறவுகளுக்கு வணக்கம். அகிலம் நியூஸின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையில் முதலில் தலைப்புச் செய்திகள். தபால் மூல வாக்களிப்பு நாளை முதல் ஆரம்பம். தேர்தல் கருத்து கணிப்பு தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. சஜித்தின் முல்லைத்தீவு தேர்தல் பிரச்சார கூட்டத்தால் ஏற்பட்ட போக்குவரத்து நெருக்கடி. அடுரவுக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் சதி. ஆயுதப்படைகளை அழைக்கும் வர்த்தமானி புதுப்பிப்பு. சஜித்தை ஆதரிக்கும் தமிழரசு கட்சியின் தீர்மானத்திற்கு ஸ்ரீதரன் எம்பி கடும் எதிர்ப்பு. கல்வி அமைச்சர் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. இளம் காதல் ஜோடி உயிரை மாய்ப்பு. மரணம் தொடர்பில் தொடரும் மர்மம். தொடர்பான விரிவான செய்திகள். ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு நாளை முதல் நாடளாவிய ரீதியில் ஆரம்பமாக உள்ளது. தபால் மூலம் வாக்களிப்பதற்கு 7,12,321 அரச ஊழியர்கள் தகுதி பெற்றுள்ளனர். நாளைய தினம் மாவட்ட செயலகங்கள் மற்றும் தேர்தல் ஆணைக்குழுவின் அலுவலகங்களில் தபால் மூல வாக்குகளை செலுத்த முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அத்துடன் செப்டம்பர் 4, 6 திகதிகளில் சிரேஷ்ட உதவி மற்றும் உதவி காவல்துறை அலுவலகங்கள், காவல்துறை அத்தியட்சகர் காரியாலயம், உதவி காவல்துறை அத்தியட்சகர் காரியாலயம், காவல்துறை நிலையங்கள், விசேட அதிரடிப்படை முகாம்கள் மற்றும் விசேட காவல்துறை பிரிவுகள் என்பவற்றிலும் அஞ்சல் மூல வாக்களிப்பை பதிவு செய்ய முடியும். எதிர்வரும் 5, 6 திகதிகளில் முப்படை முகாம்கள் மற்றும் ஏனைய அனைத்து அரச நிறுவனங்களிலும் தபால் மூல வாக்குகளை பதிவு செய்வதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதனிடையே அஞ்சல் மூல வாக்குகளை குறித்த தினங்களில் செலுத்த முடியாதவர்களுக்கு செப்டம்பர் 11 மற்றும் 12 திகதிகளில் வாக்களிக்க மேலதிக தினங்களாக ஒதுக்கப்பட்டுள்ளன. எவ்வாறாயினும் அலுவலக அடையாள அட்டையை பயன்படுத்தி எவரேனும் வாக்களிக்க சென்றால் தபால் மூல வாக்களிப்பை கண்காணிக்கும் தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரியினால் நியமிக்கப்பட்ட அதிகாரி ஒருவர் குறித்த வாக்காளரின் ஆள் அடையாளத்தை உறுதி செய்வதற்கான செயற்பாடு முன்னெடுக்கப்படும். அவ்வாறில்லாத சந்தர்ப்பத்தில் அலுவலக அடையாள அட்டையை பயன்படுத்தி வாக்களிப்பதற்கான வாய்ப்பை வழங்க வேண்டாம் என சகல தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரிகளை தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான கணக்கெடுப்புகள் குறித்து தேர்தல்கள் ஆணைக்குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் டியூசன் வகுப்புகள் மற்றும் சமூக வலைத்தளங்களூடாக நடத்தப்படும் பல்வேறு கணக்கெடுப்புகள் குறித்து விசாரணை நடத்தி உரியவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இவ்வாறான கணக்கெடுப்புகளுடன் தொடர்புடையவர்களை கைது செய்ய போலீசாருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். 2024 ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் 21 நடத்தப்படவுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. மேலும் தற்போதைய ஜனாதிபதியின் பதவிக்காலம் எதிர்வரும் நவம்பர் 17 நிறைவடைய உள்ளமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவில் நடைபெற்ற ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவின் தேர்தல் பிரச்சார கூட்டம் காரணமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் பொதுமக்கள் அசௌகரியங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். குறித்த தேர்தல் கூட்டம் முல்லைத்தீவு மாஞ்சோலை வைத்தியசாலைக்கு அருகில் நேற்று காலை ஆரம்பமாகி நண்பகலில் முடிவடைந்தது. பிரதான வீதிக்கு அண்மையில் இந்த தேர்தல் பிரச்சார கூட்டம் நடைபெற்றிருந்தது. இந்நிலையில் தேர்தல் கூட்டத்திற்கு பல இடங்களில் இருந்து பேருந்துகளின் மூலம் மக்கள் அழைத்து வரப்பட்டிருந்தனர். அத்துடன் கூட்டம் முடிவடைந்ததும் கூட்டத்திலிருந்து வெளியேறிய மக்கள் பிரதான வீதியில் கூட்டமாக சென்றுள்ளனர். மக்களை ஏற்றிச் செல்ல பேருந்துகள் ஒரே நேரத்தில் பரபரப்பாக இயங்கியதால் வீதியில் போக்குவரத்தில் ஈடுபட்டிருந்த மற்றைய வாகனங்கள் போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தின. இதனால் சிறிது நேரம் மாஞ்சோலை வைத்தியசாலைக்கு சற்று தொலைவில் முல்லைத்தீவு முள்ளியாவிலை பிரதான வீதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருந்ததை அவதானிக்க முடிந்தது. மக்களின் இயல்பான போக்குவரத்து சற்று நேரம் இயல்புக்கு மாறாக நெருக்கடியை சந்தித்ததால் புதிய அசௌகரியம் ஏற்பட்டது. அதிக மக்களை பிரதான வீதிக்கு அண்மையில் ஒன்றாக கூட்டும் போது போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். இயல்பான பயணங்களை குழப்பாத வகையில் நிகழ்வுக்கான பயணங்கள் அமையும் போது பாராட்டத்தக்கதாக இருக்கும். ஆயினும் அன்றைய போக்குவரத்து ஒழுங்குபடுத்தலில் நேர்த்தி இருந்ததாக அவதானிக்க முடியவில்லை என இது தொடர்பில் சமூகவியல் கற்றாளர்கள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். தமது கட்சியின் நட்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் குறிப்பிடத்தக்க சதி நடந்து வருவதாக தேசிய மக்கள் சக்தியின் முக்கிய உறுப்பினரான நலிந்த ஜெயதிச குற்றம் சுமத்தியுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் SM மரிக்காருக்கும் இடையில் அண்மையில் இடம்பெற்ற சந்திப்பு குறித்து சமூக ஊடக பதிவுகளை அவர் இதற்காக சுட்டிக்காட்டியுள்ளார்.
தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக பொய்யான குற்றச்சாட்டுக்களை பரப்புவதற்கான ஒருங்கிணைந்த முயற்சியின் அடிப்படையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றதாக ஜெயதிச தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் கட்சி நிதிக்காக வாகன அனுமதி பத்திரங்களை விற்பனை செய்தனர் என்ற குற்றச்சாட்டை ஜெயதிச மறுத்துள்ளார். அத்துடன் கட்சியை குறைமதிப்புக்குட்படுத்தும் போட்டி கட்சிகளின் பரந்த அரசியல் மூலோபாயத்தின் ஒரு பகுதியே இது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். 2005ஆம் ஆண்டு தேசிய மக்கள் சக்தியில் இருந்து 83 மாகாண சபை உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்ட போது 83 அனுமதிகளை பெற்றுக்கொள்ளும் சந்தர்ப்பம் கிடைத்தது. எனினும் 2 அனுமதிகளை மாத்திரம் பெற்று எஞ்சிய 81 அனுமதி பத்திரங்களும் அரசாங்கத்திடம் மீள ஒப்படைக்கப்பட்டன. எனவே இந்த குற்றச்சாட்டு ஆதாரமற்றது மற்றும் உண்மைக்கு புறம்பானது. மாறாக வாகன அனுமதி பத்திரங்களை விற்பனை செய்த குற்றச்சாட்டை ஐக்கிய தேசிய கட்சி, பொதுஜன பெரமுன மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீதே சுமத்த முடியும் எனவும் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக நாடு முழுவதும் ஆயுதப்படைகளை வரவழைக்குமாறு ஜனாதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளதாக சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபிவர்தன இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். பொது பாதுகாப்பு சட்டத்தின் 12வது பிரிவின் மூலம் வழங்கப்பட்ட அதிகாரங்களுக்கு அமைய ஜனாதிபதி குறித்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாக சபாநாயகர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதற்கு இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு மேற்கொண்ட தீர்மானத்தை ஏற்க முடியாது என இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். இந்த தீர்மானத்துக்கான எதிர்வினை எதிர்வரும் நாட்களில் வெளிப்படுத்தப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தற்போது லண்டனில் இருக்கும் அவர் கட்சியின் தீர்மானம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு கூறியுள்ளார். உதவி ஆசிரியர்களை நியமிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டு அது தொடர்பில் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலில் மாற்றங்களை மேற்கொள்ள முடியாது என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். குறித்த வர்த்தமானி அறிவித்தலில் குறைபாடுகள் காணப்படுவதாக குறிப்பிட்டு ஃபைசர் முஸ்தபா மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த நிலையில் அண்மையில் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டிருந்த ஃபைசர் முஸ்தபா வர்த்தமானியை திருத்தினால் மனுவை மீளப் பெறுவேன் என அறிவித்திருந்தார். இது குறித்து கல்வி அமைச்சர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இதன்போது இவ்விவகாரத்தை தாமும் நீதிமன்றத்தின் ஊடாகவே அணுகுவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பெருந்தோட்ட பாடசாலைகளில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக உதவி ஆசிரியர்களை நியமிப்பதற்காக தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய பெருந்தோட்ட பாடசாலைகளுக்கான உதவி ஆசிரியர் நியமனத்துக்கான போட்டி பரீட்சைகள் கடந்த ஆகஸ்ட் 17ஆம் தேதி இடம்பெறவிருந்தது. எனினும் அது தொடர்பில் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலில் குறைபாடுகள் காணப்படுவதாக குறிப்பிட்டு ஃபைசர் முஸ்தபா மனு தாக்கல் செய்தமையால் நீதிமன்றத்தால் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. புத்தளம், உடப்புவ மற்றும் மதுரங்குழி ஆகிய பகுதிகளில் வசிக்கும் இளம் காதல் ஜோடி அடுத்தடுத்த நாட்களில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கடந்த 30 மற்றும் 31ஆம் திகதிகளில் இந்த காதல் ஜோடி தூக்கிட்டு உயிரை மாய்த்து கொண்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. உடப்பு சின்னப்பாடுவ பகுதியைச் சேர்ந்த ஹவிசா லிவேரா என்ற 19 வயதுடைய இளைஞனும், மதுரங்குழிய பெட்ரிக் மாவட்டத்தைச் சேர்ந்த நிம்சானி பிரேமோதிகா என்ற 19 வயதுடைய யுவதியும் இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். குறித்த இருவரும் பாடசாலை காலத்தில் இருந்தே காதல் தொடர்பில் இருந்ததாகவும் பெற்றோருக்கு தெரியாமல் அடிக்கடி சந்தித்து வந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 30ஆம் திகதி பிற்பகல் இளைஞன் உயிரிழந்த நிலையில் அடுத்த நாள் 31ஆம் திகதி மாலை காதலி தூக்கிட்டு உயிரை மாய்த்துள்ளார். தூக்கில் தொங்கிய மகளை மீட்ட தந்தை முந்தலம வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளார். எனினும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாகவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. குறித்த இருவரின் மரணம் தொடர்பில் மர்மம் நிலவுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவர்கள் மரணம் தொடர்பில் தகவல் தெரிந்தால் தமக்கு அறிவிக்குமாறு பொதுமக்களிடம் போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளனர். இத்துடன் அகிலம் நியூஸின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் என்று இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.